இதயம் ஒரு நாளைக்கு சுமார் 1,00,000 தடவைகள் துடிக்குமாங்க. ரத்தத்தை பம்ப் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் சத்துக்களை கொண்டு செல்லுது. கார்பன் டை ஆக்சைடையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும் வெளியேற்றுது. நமக்கு இதயம் சீரா இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, வெந்தயங்க ஃபர்ஸ்ட். இதயத்தோட ஃபங்க்ஷன் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா சில பயிற்சிகள்லாம் பண்ணணுங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இதயம் இருக்கக்கூடிய இடது சைட்ல வலி அல்லது சோர்வு இருக்குங்க. அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிற சுவாசம் சீரா இல்லாம தடை ஏற்படுற ஃபீல் இருக்கும். ஸோ இந்த ஃபுட் எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம ஹார்ட் ஹெல்த்தியா இருக்கும். நம்ம இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, HT7. இந்த பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, யோகம் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம உடம்ப அடிக்கடி இயக்கக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா இதயம். இதயம் ஒரு நிமிடத்துக்கு 70 to 80 டைம் துடிக்குமாங்க. இன்னைக்கு பதிவுல இதயம் என்ன வேலை செய்யுது, ஆர்கான் கிளாக்ல இதயத்தோட நேரம் என்ன, இதயத்துல ஏற்படக்கூடிய பலவீனங்கள் என்ன, அதற்கான பயிற்சிகள், உணவுகள், பாட்டி வைத்தியம் மற்றும் ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்டரை தூண்டுறது மூலியமா இதயத்தை நம்ம எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதயத்தை பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அறிவியல் ரீதியா இதயம் என்ன வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ரத்தத்தை பம்ப் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் சத்துக்களை கொண்டு செல்லுது. கார்பன் டை ஆக்சைடையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும் வெளியேற்றுது. நரம்போட அமைப்பை நேர்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி ஹார்மோன் சுழற்சி மற்றும் மனநிலையை தூண்டுறதுலயும் இதயம் ரொம்பவே சிறப்பா செயல்படுது. நெக்ஸ்ட், நரம்பு பிளஸ் தசை செயல்பாட்டை நேர்த்தியா கட்டுப்படுத்துறதுக்கும் இதயம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதயம் ஒரு நாளைக்கு சுமார் 1,00,000 தடவைகள் துடிக்குமாங்க. ஸோ ஆர்கான் கிளாக்ல இதயத்தோட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில 11 மணில இருந்து 1 மணி வரைக்குமாங்க. இந்த டைம்ல தான் இதயம் உச்ச சுழற்சி நேரமா இருக்குமா. பிளட்டோட ஃப்ளோவும் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய நேரம் இதுதாங்க. இந்த டைம் நம்ம என்ன சொல்றோம்னா பீக் எனர்ஜி டைம் அப்படின்னு சொல்றோம். இந்த டைம்ல நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபோக்கஸா இருப்போம் அண்ட் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டைம்ல நமக்கு எந்த மாதிரியான சிக்னல்கள் ஏற்படும் பார்த்தோம்னா, இதயம் இருக்கக்கூடிய இடது சைட்ல வலி அல்லது சோர்வு இருக்குங்க. அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிற சுவாசம் சீரா இல்லாம தடை ஏற்படுற ஃபீல் இருக்கும். மன அழுத்தம், அதிகமான மன அழுத்தம் அதிகரிக்கும். அடுத்தது ஹார்ட் பீட்ல பாத்தீங்கன்னா, நார்மலான ஹார்ட் பீட் இல்லாம ஒரு ஹை ரேஞ்ச் ஹார்ட் பீட்டா இருக்கும். நம்ம கை கால்கள்ல சோர்வு ஏற்படுங்க. ஸோ இந்த இதயம் உச்சக்கட்ட நேரத்தில் செயல்படுது இல்லையா, இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மிதமான உணவா எடுத்துக்கணும் அண்ட் டீப் பிரீத் பண்ணணும். பிளஸ் நம்ம உடம்ப ஹைட்ரேஷனா வச்சுக்கணும். இதயம் பலவீனமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, அதிகமான மன அழுத்தம், தூக்கமின்மை, அதே மாதிரி அதிகமாக ப்ராசஸ்டு ஃபுட் எடுத்துக்கிறதுங்க. எண்ணெய் அதிகமா இருக்கிறது, உப்பு அதிகமா இருக்க ஃபுட் நம்ம சாப்பிட்றது. நெக்ஸ்ட், உடற்பயிற்சி சுத்தமே இல்லாம இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் இதயம் பலவீனமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதே மாதிரி அதிகமா காஃபி குடிக்கிறவங்களும் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்குமே இதயம் ரொம்பவே பாதிப்படையும். அதே மாதிரி மன அழுத்த நினைவுகள், எமோஷனல் ஸ்ட்ரெஸ், சில பேர்லாம் பழைய விஷயங்களை யோசிச்சிட்டே இருப்பாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும், அடுத்தது எதுக்கு எடுத்தாலுமே வலி நிவாரண மாத்திரை யூஸ் பண்ணுவாங்க. தலைவலி, காது வலி, சளி பிடிச்சாலும் சரி, இருமல், எதா இருந்தாலுமே வலி நிவாரண மாத்திரைகள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதயம் பாதிக்கப்படுங்க. இதயத்தோட ஃபங்க்ஷன் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா சில பயிற்சிகள்லாம் பண்ணணுங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், பிளஸ் மிதமான பிராணாயாமம் பண்ணலாம். அதே மாதிரி நாடி சோதனை பண்ணலாங்க. நாஸ்ட்ரில் பிரீத்திங் பண்ணலாம். 4:6 டீப் பிரீத் கவுண்டிங் பண்ணலாம். அதாவது 4 செகண்ட்ஸ் நீங்க இன்ஹேல் பண்ணணும், 6 செகண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ இப்படி பண்றது மூலியமா நம்மளோட ஹார்ட் ரிதம் ரிலாக்ஸ் ஆகுங்க. அடுத்தது ஸ்மைல் எக்ஸசைஸ் பண்ணலாம், பிளஸ் ஹார்ட் பேஸ்ட் மெடிடேஷன் பண்ணலாங்க. ஸோ அதே மாதிரி இதயம் இயங்கக்கூடிய ஆர்கான் கிளாக் டைம் மார்னிங் 11 ல இருந்து 1 வரைக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மிதமான எக்ஸசைஸ் பண்றது மூலியமா நம்ம இதயம் ஆரோக்கியமா இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், மார்னிங் ஆர் ஈவினிங் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு பிரிஸ்கான வாக்கிங் பண்ணலாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதயம் ஆரோக்கியமா இருக்கும். நமக்கு இதயம் சீரா இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, வெந்தயங்க ஃபர்ஸ்ட். வெந்தயத்துல பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகமா தூண்டும். அடுத்தது
வால்நட், வேர்க்கடலை, பாதாம் இதுல வந்து குட் ஃபேட் இருக்கனால நம்ம இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் நரம்பை வந்து பாதுகாக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்த ஃபுட்டா துளசி பிளஸ் இஞ்சி பிளஸ் தேன் இதெல்லாம் நீங்க கலந்து எடுத்துக்கிறது மூலமா நம்ம இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது மிளகு பிளஸ் பூண்டு நீங்க கலந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கருவேப்பிலை பிளஸ் பச்சை கீரை உணவுகள் எடுத்துக்கணுங்க. இதுல வந்து விட்டமின் சி அண்ட் கே அதிகமா இருக்கனால நமக்கு பிளட் வெசல்ஸை சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பாசி பருப்பு பிளஸ் கம்பு பிளஸ் நாட்டு நெல்லிக்காய் இதை நீங்க எடுத்துக்கிறது மூலமா நம்ம உடம்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா டீடாக்ஸ் ஆகும். இதுல வந்துட்டு இயற்கையாவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குங்க. சோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிறது மூலமா நம்ம இதயம் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம இதயம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா சில உணவுகளை தவிர்த்திடணுங்க. என்ன அப்படின்னா டீப் ஃப்ரைட் ஃபுட், டீப்பா ஃப்ரைட் பண்ண ஃபுட் எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். அதே மாதிரி எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆயில், எக்ஸஸ் சால்ட் பிளஸ் ஆல்கஹால் இது எல்லாத்தையுமே சுத்தமா அவாய்ட் பண்ணிடணுங்க. நெக்ஸ்ட் ஐஸ் கோல்ட் வாட்டர், இந்த கோல்ட் வாட்டர் குடிக்கிறது மூலமா நமக்கு ஹார்ட்டோட ரிதம் வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த ஃபுட் எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணா மட்டும் தான் நம்ம ஹார்ட் வந்துட்டு ஹெல்த்தியா இருக்கும். இதயத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு பாட்டி வைத்தியம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு தேன் இதை வந்து நீங்க காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வரலாம். வெந்தய கஞ்சி, கருவேப்பிலை, பூண்டு இதை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது நாட்டு நெல்லிக்காய் பிளஸ் தேன் வாரத்துக்கு 3 முறை மட்டும் நீங்க சாப்பிட்டு வரலாம். நாட்டு அரிசி பிளஸ் முருங்கைக்கீரை உணவுகள் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறது மூலமா நம்ம இதயம் வந்துட்டு ஆரோக்கியமா இருக்குங்க. இது எல்லா உணவுகளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்டேக்கா எடுத்துக்கும் போது நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலும் பிளட் பிரஷரும் சீரா இருக்குங்க. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட தூண்டுறது மூலமா நம்ம இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா HT7. இந்த பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இந்த HT7 பாயிண்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த லைன் வருது இல்லையா, இந்த லைன்லயும் இந்த சுண்டு விரலும் மோதிர விரலும் இதுக்கு நடுவுல, ஸோ இந்த இடத்துல கரெக்டா ஸோ HT7 லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த புள்ளியை நீங்கள் டெய்லியும் ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன மாதிரியான பயன்கள்லாம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா கவலை வந்துட்டு குறையுங்க, பேனிக் அட்டாக் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும், ஸ்லீப் குவாலிட்டி வந்து அதிகமாகும், அண்ட் இதயமோட ரிதம் வந்துட்டு சீராகுங்க, அண்ட் எமோஷ்னல் பேலன்ஸ் இருக்கும். சில பேர்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எமோஷ்னல் ஆகாமல் எமோஷனல் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ காலையிலையும் மாலையிலையும் 2 நேரமும் 2 நிமிடங்கள் மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தம் ஃபிங்கரை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணணும். இதயம் ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. காலையில 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நமக்கு சீக்கிரமா டைஜஷன் ஆகக்கூடிய உணவா எடுத்துக்கோங்க. நம்ம உடம்ப அதிகமா ஹைட்ரேஷனா வச்சுக்கோங்க. ஹார்ட் ஃபோக்கஸ்டு பிரீத் ஒர்க் வந்து நீங்க பண்ணலாம். அதே மாதிரி நான் சொன்ன HT7 பாயிண்ட்டை மசாஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் காலைல தூங்கி எந்திரிச்சோடனே வெந்தய நீர் எடுத்துக்கோங்க, பிளஸ் பூண்டு பிளஸ் தேன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நாடி சோதனை பண்ணலாங்க. நைட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபுட் மசாஜ் பண்ணலாம். ஒரு வார்ம் ஆயில் யூஸ் பண்ணி ஒரு ஃபுட் மசாஜ் பண்ணலாம். இப்படி பண்றது மூலமா நம்ம ஹார்ட் வந்துட்டு ரொம்ப காமா இருக்குங்க. இதயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய ஒரு முக்கியமான உறுப்புங்க. இதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா உணவு, தூக்கம், சரியான பயிற்சி மற்றும் மன அமைதி இது மூலமா நம்ம இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.